தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போடும், சர்வ மங்களம் கூடும். ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும். 1000 கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே. 1000 நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். சங்க சக்கரமும் வில்லும் அம்பும் மின்னும் வாளும் வேலும் சூலமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா. தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள். திங்களை முடிமேல் சூடி நிற்பாள். மங்கள வாழ்வும் தந்திடுவாள். மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே. ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். நன்றி. அமுதராகம் இசைக்குழு மாணவிகளுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக சிறந்த சொற்பொழிவாளர் வர்ணனையாளர் ஆண்டு காலம் அவருடன் பயணித்த திரு கந்தசாமி தேவர் ஐயா அவர்களின் மகனார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மிஸ்ரா நடராஜன் ஐயா அவர்களை வரவேற்புரை நல்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேடையில் சாமிகள் உட்பட அனைவரையும் நேரங்கருதி தனித்தனியாக சொல்லாமல் எல்லோரையும் வணங்குகின்றேன். முதலில் நம் சாமிகள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கொடுப்பதற்கு இசைந்ததற்கு அவர் ஆதீனத்தின் சார்பாகவும் இந்த சூலூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் அவரை வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். அடுத்து நமது ஆதீனத்தின் நீண்டகால சீடர், நான் வருவதற்கு முன்னால் இருந்தே நமது சேமா அண்ணன் இந்த பகுதியில் எல்லோருக்கும் கூட படித்தவர். கல்லூரியில் இருகூரில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்கே அவர் வாட்டுக்கு நுழைஞ்சிருவார். ஆகவே மிக அற்புதமான எம்எல்ஏவாக, மந்திரியாக, மேயராக, அதே போல் கோயிலுக்கு சென்றால் எல்லா இடத்துலையும் சாமிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அந்த அளவுக்கு சிறப்பான பண்பாளராக, பணிவாளராக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஏதாவது ஒரு நாளில் இருந்தாலும் இல்லாட்டி இந்த திருவிழாவுக்கு வந்து செல்லக்கூடிய நல்ல பண்பாளர் சேமா அண்ணனை அவர்களை அன்போடு வரவேற்பதில் தமிழ்ச்சங்கமும் ஆதீனமும் பெருமை அடைகின்றது. அடுத்து இயற்கை விஞ்ஞானி, அவருக்கு அப்போவே சொல்லிட்டு எல்லாமே இருந்தாலும் அவரை இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கின்றோம். அவர் மிகப்பெரிய சேவகர், லயன்ஸ் கிளப்பில், அதே போல் சன்மார்க் சங்கத்தில், அதே போல் நிறைய இடத்தில் சேவை செய்யக்கூடியவர். சாமி வச்ச பேர் தான் இயற்கை விஞ்ஞானி. அவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். அதே போல் கலைப்பித்தன் ஐயா சாமியோடு பயணித்தவர். நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், யோகிகள், தபசிகள், கல்வெட்டு ஆராய்ச்சி, பாடிய பாடல் 274 ஆலயம் இருக்குது. பாடிய பாடலுடைய அந்த நால்வரால் பாடல் அந்தக்கெல்லாம் பயணித்து புத்தகமாகவே எழுதியிருக்கார். அவர் புத்தகத்தை வச்சு தான் நான் முதல் இங்கே ஆதீனத்தில் ஒவ்வொரு வாரமும் 63 நாயன்மார்களை பேச தொடங்கினேன்.
அந்த என்னை இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு உயர்த்திய பெருமை அந்த 63 நாய் புத்தகத்துக்கு சேரும். ஆகவே அவர் சாமிகளால் அந்த கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்னால் செந்தமிழ் மாநாடு நடக்கும்போது அதற்காக ஆழ்வார் நாயன்மார் உள்ளே எடுத்து செல்வதற்காக 16 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட சங்கம்தான் இந்த சூலூர் தமிழ் சங்கம். அந்த சங்கத்தை இன்று வரை தண்ணி ஊற்றி வாடாமல் பார்த்த பெருமை நமது ஆதீனத்தில் விட நமது கலைப்பித்தனுக்கு சார். ஏன் இன்று வரை அவருக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்காரு. அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடந்தாலும் இந்த ஆண்டு நம்ம ஆதீனத்தில் சிறப்பான முறையில் நடப்பதற்கு தனி எல்லா கோயிலோடு சேர்ந்து நடக்கும் விழாவோட, ஆனால் தனி விழா கண்டவர் நமது அவர்கள். அதே போல் நமது முருகேசன் அண்ணா அவர்கள், அவருக்கு சொல்லவே வேண்டியதில்லை. இங்கே மிகப்பெரிய வார்டு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் படாவிட்டாலும் எல்லோருக்கும் மக்களுடைய சேவையே தன்னுடைய சேவை என்று கண்டு கொண்டிருப்பவர். சாமியினுடைய அற்புதமான பெயரை பெற்றவர். அதே போல் உத்தமி அம்மா அவர்கள் பேர் உத்தமியாகவே இருக்கின்றார். அவர்கள் இந்த 16 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து இன்று வரை எந்த விழா எந்த நிகழ்ச்சி எந்த இது இருந்தாலும் போய் தங்கிக்கலாம். சாப்பிட்றதோடு இது டிஃபன் பாக்ஸ்லையும் சேர்ந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர். அவரையும் இந்த ஆதீனத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். அதே போல் இங்கு இருக்கின்ற அனைவரும் பாராட்டக்கூடியவர்கள், அனைவரும் வணங்கக்கூடியவர்கள். எல்லோரையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தலைமை சிறப்பு விருந்தினர் தலைமையேற்று இவ்விழாவினை சிறப்பாக நடத்துவதற்காக வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்னை வள்ளியம்மாள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அன்னை சேவாரத்னம் விருது பெற்றவர், கோவை மாவட்டம் கணபதியில் பிறந்தவர். கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் நர்சிங் மூலம் இவருடைய பணியை ஈராக் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல உதவிகளையும் செய்துள்ளார். 4 முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 55 தேசிய விருதுகள் பெற்றுள்ளார். 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் பாராட்டுக்கும் விருதுகளையும் பெற்றுள்ளார். கடலூரில் வெள்ளத்தில் பாதித்தவர்களுக்கு அவருடைய சொத்தை விற்று, அதாவது அவருடைய தனிப்பட்ட செலவில் 1 கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டி கொடுத்துள்ளார். வள்ளியம்மாள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். தேசிய மனித உரிமை காப்பகத்தின் தலைவராக தற்போது பணியாற்றி வருகிறார். அரசாங்கத்தின் தாய் சேய் அலுவலராக பணி ஓய்வு பெற்றவர். தற்போது ஜனவரி மாதம் 26இல் சேவை தாரகை சுடரொளி என்ற விருதும் பெற்றுள்ளார். அம்மா அவர்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதிக்குமுரிய திரு நாகரத்னம் அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குமுரிய திரு பிரேமா அம்மா அவர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேமா வேலுச்சாமி ஐயா அவர்களை நூல் வெளியிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் பள்ளி காலத்திலேயே அவருடைய தாத்தா காந்தி இயக்கத்தில் சேர்ந்துள்ளார். அதனை பார்த்து இவருக்கும் தியாகிகளை பார்த்து பொது வாழ்வில் ஈடுபட நாட்டம் ஏற்பட்டுள்ளது. அன்றிலிருந்து இவர் பொது சேவையில் ஈடுபட்டுள்ளார். இவர் சாதாரண தொண்டராக பணியை தொடங்கி சூலூர் ஊராட்சி ஒன்றியம் மாவட்டம் என்று படிப்படியாக உயர்ந்து சட்டமன்றத்தின் உறுப்பினராகவும் அமைச்சராகவும் மேயராகவும் உயர்ந்து பல பதவிகளை வகித்தவர். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு சேமா வேலுச்சாமி ஐயா அவர்களை நூல் வெளியிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என பன்முக திறமைகளை கொண்ட ஐயா அவர்கள் இப்போது உரையாற்றுகிறார்.
மேடையில் வீட்டிற்கும் சாமி உட்பட அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த தீரன் சின்னமலையுடைய நூல் 2006ஆம் ஆண்டு என்னுடைய நாடகம் வந்து சூலூர் வானொலி, கோயம்புத்தூர் வானொலியில் 13 வாரங்கள் தொடராக வந்தது. அதை கேட்ட பலர் வந்து சாமியிடம், பெரிய சாமியிடம் வந்து இந்த மாதிரி அந்த நாடகம் நல்லா இருக்கிறது சொல்ல, சாமி அவர்கள் என்னை அழைத்து, அண்ணா நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதுங்கள், நாம் இதை தீரன் சின்னமலையுடைய அந்த சங்ககிரி கோட்டையிலே வெளியீடு செய்து அதுக்கு ஒரு நினைவிடம் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சாமி இது ஏற்கனவே புத்தகம் வந்து விட்டது எப்படி என்றேன். வானொலியிலும் வந்து விட்டது. இல்லை நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி 2006ஆம் ஆண்டு அந்த நினைவிடத்திலே இந்த புக்கு வெளியிடப்பட்டது. அந்த புக்கு வெளியிடும்போது இந்த புக்குக்கு யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்ப விவரமும் எனக்கு தெரியாது. இப்பொழுது 20 வருடங்கள் கழித்து நான் சென்ற மாதம் அந்த விநாயகர் விழாவுக்கு போயிருக்கும்போது அது ஒரு பெரிய கோட்டையை விட பெரிய ஒரு புகழ்பெற்ற இடமாக இருந்தது. அப்பொழுது நான் சிந்தனை செய்தேன், அந்த இடத்துக்கு தானமாக கொடுத்த அந்த அம்மா, பிறகு அதற்கு சிலை வடிவமைத்து கொடுத்தவர், அதற்கு கற்சிலை இவர்களை ஏன் மறந்தார்கள் அப்படி என்று நான் ஏற்கனவே சாமியிடம் சொல்லும்போது செய்யலாம் என்றால், அப்புறம் சாமி அதை செய்யவில்லை. ஆனால் இறைவன் அவரது உருவில் இருந்து எனக்கு ஆட்சி செய்மையால் அந்த 2010க்கு பிறகு இந்த 20 வருடம் கழித்து அந்த நூல் மறுபடியும் வெளியீடு செய்ய வேண்டும் என்று அவர் உருவில் நம்மளது பஞ்சலிங்க சுவாமிகள் பணித்தார்கள். அதன்படி அந்த பணித்ததின்படி அந்த நூல் அன்று வெளியிடாமல் இப்படி இந்த இடத்திலேயே, இந்த மண்டபம் வந்து தோற்றுவிக்கப்பட்டபோது நான் தான் தொடக்கி வச்சேன். இந்த சிலைகளுக்கு ஒரு விழா எடுக்கப்பட்டது. பிறகு மிக தூய்மையான அரசு SV லட்சுமண தேவர் அவர்களுக்கு அதுவே ஒரு கதை. அவருக்கு நான் புத்தகம் எழுதிய போது அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி நாங்கள் வெளியிடணும்னு சொன்னபோது நான் சொன்னேன், நான் அவரோடு இருந்ததனால் அவருக்கு புத்தகம் எழுதியிருக்கிறேன், நீங்கள் ஏன் அரசியல்வாதிகள் முன்னமே அவருக்கு செய்யவில்லை என்று சொல்லி ஒரு முரண்பாடான இது வந்தது. அப்பொழுது பெரியசாமியை அழைத்து என்னென்ன நடக்கிறதுன்னா இந்த மாதிரிங்க அப்படின்னா, நீங்கள் உடனே நம்ம 1 லட்சம் ரூபா செலவு பண்ணிடல அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்து பிரமாண்டமான முறையில் அதை நடத்தி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இதே மேடையில் எனக்கு அவரே கையாலேயே எனக்கு வந்து தீரன் சின்னமலை விருதும் கொடுத்தார்கள். இன்று அவர் தெய்வமாகி இந்த இடத்தில் அதை நடத்த வேண்டும் என்ற பணித்ததின் காரணமாக, மறுபடியும் நீ புத்தகம் போட வேண்டியதன் காரணமாக, 2வது இந்த இடத்திற்கு அந்த நினைவிடத்திற்கு உதவி செய்தை மறக்காமல் அவர்களை நீங்கள் நன்றி உண்டாயிருக்கும் உண்டாகும் ஓய்வுகளை செய் நின்று கொண்டமாக என்று சொல்வது போல நன்றி மறக்காமல் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன நிமித்தமாக இந்த விழா நடக்கிறது. அதுக்காக ஆணையிட்ட நமது பஞ்சலிங்க சாமிக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மரியாதைக்குரிய பார்த்த சாரதி அவர்கள் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி உரையாற்றுவார். போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய கோவை காமாட்சிபுரி ஆதீனம் 51 சக்திபீடம் ஆதி குருமுதல்வர் ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகள் அவர்களுடைய பொன்னான திருப்பாதங்களை பணிந்து, 2ஆம் குருமுகா சன்னிதானம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் திருப்பாதங்களை பணிந்து என்னான உரையை நான் தொடங்குகின்றேன். மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் இன்று நூல் வெளியீடு விழா நடைபெற்றது. தீரன் சின்னமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17, 1756ஆம் ஆண்டு காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் பிறந்தவர். அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது வந்து ரொம்ப கடினமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அவரோட வரலாறு வந்து யாருக்குமே தெரியல. அவருக்கு வந்து ஓடாநிலையில் ஒரு சிலை நிறுவப்பட்டது. ஒரு சிறிதாக ஒரு மண்டபம் தமிழ்நாடு அரசு சார்பிலே கட்டப்பட்டது. ஆனால் அது பார்த்திங்கன்னா அது பத்தாது. ஏன்னா அவர் செய்த செயல்கள் பார்த்திங்கன்னா மிக பெரியது. சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே நிற்கின்ற ஒரு தீரன் சின்னமலை என்ற பெயர் அவருக்கு எப்படி சூட்டப்பட்டது என்றால், அவருடைய உண்மையான பெயர் பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி கவுண்டர். தீர்த்தகிரி கவுண்டராக ஒருத்தர் பிறந்து ஆங்கிலேயர் வந்து இந்த நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்கின்ற பொழுது அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. மைசூரிலே திப்பு சுல்தான் என்கிற ஒருவர் அங்கிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வரி வசூலித்து கொண்டிருக்கின்றார்.
அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி நமது தீர்த்தகிரி கவுண்டருக்கு செல்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், எங்கிருந்தோ மைசூரிலிருந்து ஒருத்தர் வந்து நமக்கு வரி வசூலித்து செல்கிறாரா, அது ரொம்ப தவறு, நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி இங்கே கொங்கு சீமையில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் திரட்டி அவர் வந்து ஒரு ராஜாவாக ஒரு பதவியை ஏற்கின்றார். அப்பொழுது தீரன் சின்னமலை என்கின்ற பதவி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதன் பின்பு அவர் போருக்கு போகலாம் அப்படிங்கும்போது, சரி திப்பு சுல்தான் வந்து மைசூர் நம்ம ஊர், நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம், ஆங்கிலேயர் வந்து வெளிநாடு, அவங்க வந்து நம்மளைய ரொம்ப இது பண்ணுறாங்க, நம்ம வந்து அவங்கள முதல் பார்த்துட்டு அப்புறம் வந்து இவரை பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது கர்னல் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தீரன் சின்னமலையை அழிக்கிறதுக்கு வந்து 10,000 பேர் கொண்ட படை வந்து வருது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றுக்கு வந்து போர் வருது. தீரன் சின்னமலைக்கு அந்த செய்தி கிடைத்த உடனே வெறும் கொங்கு படைகள் இளைஞர் படையோட சின்ன படையோட வந்து தீரன் சின்னமலை செல்கிறார்கள். கர்னல் மேக்ஸ்வெல்லுடைய படை தோற்கடிக்கப்படுகின்றது. சின்ன இளைஞர்கள் படையை வைத்து தீரன் சின்னமலை அவர்கள் கர்னல் மேக்ஸ்வெல் 10,000 பேர் கொண்ட படையை வீழ்த்துகின்றார். பின்பு அவர்கள் செல்கிறார்கள். 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வருகிறார் கர்னல் மேக்ஸ்வெல். 40,000 பேர் கொண்ட படையோடு வருகிறார் கர்னல் மேக்ஸ்வெல். குதிரை படைகளோடு வருகிறார்கள். அப்பொழுது தீரன் சின்னமலைக்கு அந்த செய்தி கிடைக்கின்றது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் யாரும் போக வேண்டாம், நான் தன்னந்தனியனாக போகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவள் கூட இருக்கின்றவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி தனியாக போய் 40,000 பேரை தோற்கடிப்பீர்கள் என்றால். அவர்களுடன் இருக்கின்ற படையெல்லாம் பார்த்தீங்கன்னா தடியில் வச்சு ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு படையை அப்பவே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் தன்னந்தனியனாக போய் 40 பேர், அவர் குதிரையில் ஒருத்தர் ஓடி வரதை பார்த்துட்டு கர்னல் மேக்ஸ்வெல் சொல்கிறார், யாரோ நம்மக்கிட்ட சரணடைக்கு வராங்க, நம்மக்கிட்ட மண்டிட்டு வந்து இந்த போரை நிறுத்த கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த குண்டை வச்சு அந்த கர்னல் மேக்ஸ்வெல்லுடைய குதிரையில் அடிக்கிறார். அப்படியே எல்லாம் சிதறி போய் விடுகின்றது. அதனை பார்த்தவுடன் சொல்கிறார்கள், இவன் வந்து தன்னந்தனியனாக வந்து நம்மை அழிப்பதற்கு வந்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தி வந்தவுடன் தன்னந்தனிய வாழ்வீச்சு 2 பேர்த்துக்கு, கர்னல் மேக்ஸ்வெல்லும் தீரன் சின்னமலை நேருக்கு நேராக அப்பதான் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது தலை துண்டாக்கப்படுகின்றது. தீரன் சின்னமலை கர்னல் மேக்ஸ்வெல் தலையை துண்டாக்குகின்றார். அந்த துண்டாக்கி அந்த தலைக்கு மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொங்கு நாடு எங்கும் ஊர்வலம் வருகிறார்கள். இதனை கண்ட வெள்ளையர்கள் அதிர்ச்சி அடைகின்றார்கள். என்னடா இது, 40 பேர் கொண்ட படையை ஒரே ஆள் வீழ்த்திட்டானா, யார் அது, அவரை வந்து நாம் ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்னு சொல்லி தீரன் சின்னமலையை கடுமையாக தேடுறாங்க. ஊரெல்லாம் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல தீரன் சின்னமலை. அப்பொழுது இந்த போர் வந்து ஓடா நிலையில் நடக்குது. ஓடா நிலையிலேயே ஜெயிச்சிட்டாரு, இங்கே இதுலேயே ஜெயிச்சாச்சு, காவேரி ஆற்றிலேயே ஜெயிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் கழித்து இவங்க வெள்ளையர்கள் வரார்கள். யார், தீரன் சின்னமலை அழிக்கிறதுக்கு வராங்க. தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒட்டன்னு சொல்லி ஒரு செருப்பு தைச்சு கொடுக்குறவர். அவர் தான் வந்து டெய்லி புது செருப்பு கொடுக்க போகும்போது அவருக்கு அந்த செருப்பில் இந்த செய்தி வச்சிருப்பார், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன இது பண்ணுறாங்கன்னு ஒரு துருப்பு சீட்டு கொடுக்குற மாதிரி அந்த செய்தி கொடுப்பார். அவர் வந்து அப்படி கொடுக்க போகும்போது அதை பார்த்து படிச்சுட்டு இந்த மாதிரி தீரன் சின்னமலை வந்து கைப்பற்ற வராங்கன்னொடனே அவர் போயிட்டாரு. போகும்போது அந்த துருப்பு சீட்டை அங்கேயே போட்டுட்டு போயிட்டார் அவசரத்தில். அதை பார்த்த வெள்ளையர்கள் வந்து அந்த ஒட்டனை கொன்னுட்டாங்க, தூக்கில் போட்டு கொன்னுட்டாங்க. அவர் வந்து உண்மையாக இருந்தார். யாருக்கு, தீரன் சின்னமலைக்கு உண்மையாக இருந்தவர். தீரன் சின்னமலை பிறகு உள்ளே இருக்கும்போது அவருக்கு உணவு கொடுப்பவர் வந்து வெள்ளையர்களுக்கு கையாளாக மாறிவிடுகிறார். அவர்கள் தீரன் சின்னமலை கூட பிறந்தவர்கள் வந்து 4 பேர்கள். அதில் 2 பேர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, 2 பேர் திருமணம் செய்து கொண்டார்கள். அதன் பிறகு வெள்ளையர்கள் உள்ளே வருகிறார்கள். யார், நம்மாலே நம்மளை காட்டி கொடுத்துட்டாரு, தீரன் சின்னமலையை வந்து காட்டி கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே தீரன் சின்னமலையை வந்து காட்டி கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஒரே அடிதான் அடித்தார், அந்த ஆள் செத்துட்டார். யார், நம்ம காட்டி கொடுத்தவர் வந்து ஒரே அடியில் செத்துட்டார். வெள்ளையர்கள் வந்து தீரன் சின்னமலையை தூக்கிலிடுறதுக்கு கைது பண்ணுறாங்க. அதில் கடைசியாக 4வது தம்பி வந்து மாட்டிக்கொள்ளவே இல்லை. தீரன் சின்னமலையும் அவங்க 3 தம்பிகளும் தான் மாட்டிக்கிட்டாங்க. 4வது அவரே வந்து முன்ன நின்னார், நானும் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து நின்று. அப்போ வெள்ளையர்கள் வந்து சங்ககிரி கோட்டைக்கு இழுத்து செல்கிறாங்க தீரன் சின்னமலை தூக்கிலிடுவதற்கு. அப்பொழுது வெள்ளையர்கள் சொல்கிறார்கள்,
நீ எனக்கு வரி கட்ட வேண்டாம், நீ எனக்கு வந்து அடிபணிஞ்சு போக வேண்டாம், மன்னிப்பு கேட்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், ஆனால் நீ எனக்கு கப்பம் கட்டு, சரிபாதியா எனக்கு நீ வந்து கப்பம் கட்டணும் அப்படின்னு கேட்கிறார்கள். என் உயிரே போனாலும் போகும் தவிர ஒரு வெள்ளையனுக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன், என் உயிரை நீ எடுத்துக்கொள் என்றார் தீரன் சின்னமலை. அப்பொழுது வெள்ளையன் திரும்பவும் கடைசியாக கேட்கிறான், உன்னோட தூக்கு கயிறு வந்து கொண்டிருக்கின்றது, உன்னோட மரணம் நெருங்குகின்றது, கடைசியாக கேட்கின்றேன், நீ கப்பம் கட்டிவிடு என்று சொல், உன்னை விடுவிக்கின்றேன், உன் நாட்டை விடுவிக்கின்றேன், உன் தம்பியை விடுதலை செய்கின்றேன், நீ எனக்கு கப்பம் கட்டி விடு, சரிபாதியாக கொடு, முழுதாக கொடுக்க வேண்டாம் என்று சொன்னால் என் மரணத்தை கூட நீ எனக்கு பரிசாக தரக்கூடாது என்று அந்த தூக்கு கயிறு அப்படியே பக்கத்தில் அந்த வெள்ளையர்கள் கொண்டு வரார்கள். அதை பிடிச்சி அப்படியே எடுத்து போட்டார். என்னோட பரிசு வெள்ளையன், நீ எனக்கு எதிரி, என்னோட எதிரி கூட எனக்கு பரிசு மரணத்தை தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த தூக்கு கயிறை வாங்கி அப்படியே போட்டு தூக்கிலிட்டு கொண்டார். இப்பேற்பட்ட வரலாறு வந்து ரொம்ப வருஷமா புதைக்கப்பட்டுருச்சு. யாருக்குமே வந்து தீரன் சின்னமலை எப்படின்னா மைசூர்லேருந்து ஒரு திப்பு சுல்தான் அந்த வரி வசூலிக்கு வந்தார், இந்த கதை மட்டும்தான் தெரியும். இப்பேற்பட்ட போர் தன்னந்தனியான ஒரு சின்ன மலை 40,000 கொண்ட படையை வீழ்த்தியிருக்கிறார் என்ற பெருமை யாருக்குமே தெரியவில்லை. அந்த பெருமையை வெளிப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் போராடினார்கள். அவைகளில் ஒன்றாக கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் சங்ககிரியிலே உத்தமி அம்மாள் அவர்களுடைய தலைமையிலே, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி உத்தமி அம்மா யார் போனாலுமே எல்லாத்துக்கும் செய்வாங்க. சின்ன பையன் பெரிய பையன் பாகுபாடே பார்க்க மாட்டாங்க. இப்போ வரைக்குமே அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் மடத்துக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை தேவையும் அங்கே சங்ககிரியில் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்பொழுது சாமிகள் போய் அந்த அம்மாட்ட கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் தேவைப்படுகிறது, நான் தீரன் சின்னமலைக்கு செய்ய வேண்டும். ஒரு சாது சுவாமி வந்து அப்படி செய்யணுங்கிற ஒரு இதே கிடையாது. இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பூரா சுதந்திர போராட்ட வீரர்களாக இருப்பாங்க. அந்த பற்று, தமிழன் என்கின்ற பற்று, இந்த தீரன் சின்னமலை வந்து ஒரு சாதிய தலைவராக நம்ம எப்போவுமே போற்றக்கூடாது, சுதந்திர போராட்ட வீரராக தான் என்றைக்குமே நம்ம பார்க்கணும். ஒரு சாதிக்குள்ளே நீங்கள் அவரை அடக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த வரலாறு வெளியிலேயே போகாது. தீரன் சின்னமலையை வந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரராக தான் பார்க்கணும். கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் அவர் சுதந்திரம் வாங்கி தரல, இந்த நாட்டிற்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தான் அவரோ பாடுபட்டார். அவர் மட்டும் இல்லை, வேலுப்பிள்ளை அவர் போல பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே இந்த நாட்டிற்காகத்தான் பாடுபட்டார்கள். அவர்கள் இந்த அந்தந்த சாதிக்கொசரம் அவங்க பாடுபடலை. அதனால் தயவு கூர்ந்து எல்லாருமே இவரை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சுதந்திர போராட்ட வீரராக பாருங்கள். ஒரு சாதிய தலைவராக நீங்கள் எப்போவுமே பார்க்கக்கூடாது. புத்துராமலிங்க தேவர், இது தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார் போன்ற எல்லாருமே இந்த நாட்டிற்கொசரம் தான் பாடுபட்டாங்க. அதனால் குழந்தை செல்வங்கள் எல்லோருக்கும் நீங்கள் இவர்களை சுதந்திர போராட்ட வீரராக தான் நீங்கள் காண்பிக்கணும் ஒழிய ஜாதிய தலைவரை என்றைக்குமே நீங்கள் காமிக்கக்கூடாது. அப்பேற்பட்ட மருது சகோதரர்கள் எல்லாருக்குமே சாமி வந்து மண்டபம் கட்டி, இந்த ஊருக்குள்ளேயே மண்டபம் கட்டி அவங்களுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் போட்டு இந்த நாட்டு பற்றை வந்து எல்லோருக்குமே எடுத்துரைக்க செய்தார்கள். அதன் வண்ணமாக நமது கலைப்பித்தன் ஐயா அவர்கள் இன்று நூல் வெளியீடு செய்கிறார்கள். அது நமக்கு மிகவும் பெருமையாக உள்ளது என்று சொல்லி என்னோட ஒரு உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நெய்யமன் புந்து என்னாலும் பொருந்துகவே. எல்லாம் அல்ல அன்னையினுடைய திருவருளாலும் ஆதி குருவனுடைய குருவருளோடு நாளும் கோலும் நமக்கில்லை நல்லவர்களுக்கில்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில் நம்முடைய காமாட்சி ஆதீனம் அன்னை அங்காள பரமேஸ்வரி அன்னையாளை தோற்றுவிக்கப்பட்டு குழந்தை வடிவிலே 5-2 ஆண்டிற்கு முன்பு அறுவர் துணை கொண்டு அன்றைக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுது சிவலிங்கேஸ்வரன் சீமான் கண்டு எடுத்து கலையாக்கி கருணை புரிவாய் கற்பகமே அற்புதமே நித்திலமே நன்மணியே மாணிக்கமே அன்னை நொய்யல் ஆற்றாங்கரையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த தெய்வத்தாயினுடைய திருவருளோடு இன்றைக்கு 45ஆம் ஆண்டு வருகின்ற ஜனவரி மாதம் திருக்கல்யாண மகா உற்சவம் நடைபெற இருக்கின்றது. இடைவிடாது சாமிகள் செய்த பக்தியாலே அந்த அன்னை சக்தி கொடுத்த காரணத்தினாலே இந்த உலக சமாதான மண்டபத்திலே ஆன்றோ பெருமக்கள் சான்றோ பெருமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி நம்முடைய தீரன் சின்னமல்லையா அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா மிக சீரோடும் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நூல் வெளியீட்டு விழா கூட நேற்றைக்கு 48ஆம் நாள் மண்டல பூஜை நடைபெற்றது. அங்கு இந்த நூலை நம்ம சேமா ஐயா அவர்கள் வெளியிட வேண்டும் என்று அந்த கும்பாபிஷேகத்தன்று நாங்கள் எல்லாம் செய்திருந்தோம். ஐயாவும் அங்கே வர முடியல, நூலும் அங்கே வரல. இப்போ ஐயாட்ட சொன்னால் உங்களுக்காகவே இந்த நூல் இங்கே வெளியிடுற மாதிரி நடந்திருக்குது. போன 48 நாளுக்கு முன்னாடி இந்த நூல் தயாராகி வெளியிடுவதற்கு நம்முடைய கலைப்பித்தன் ஐயாட்ட சொல்லியிருந்தோம். காலதாமத காரணத்தினாலே கொஞ்சம் மாற்றப்பட்டு எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்தில் என்னுடைய திருவருளாலே நடக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நம்முடைய இந்த உலக சமாதான தெய்வீக மண்டபம், இதுக்கு பேரே உலக சமாதான தெய்வீக மண்டபம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே உட்கார்ந்துட்டு போனவங்க எல்லாமே மிகப்பெரிய பதவிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆளுநராக போயிருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. எல்லாமே இந்த மண்டபத்தில் நடந்தது தான். அந்த வகையில் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ் திரு அருட்பணி அன்னை சேவா ரத்னம் டாக்டர் வள்ளியம்மா, அந்த முருகப்பெருமானுடைய அவர் எப்படி தேடி போய் சென்று தேடினார், அதுபோல் அம்மையார் அவர் தேடி போன மாதிரி அம்மையார் தேடி தேடி எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ, படமாட கோயில் பகவர் கொண்டையில் நடமாட கோயில் நம்பர் கொன்றாக, நடமாட கோயில் நம்பர் கொண்டையில் படமாட கோயில் பகவர் கதாமே, படமாக சிலையாக வைத்து நாம் போற்றுகின்ற தெய்வ வழிபாடு இறைவனை சென்றடைய நீண்ட தூரமாகலாம், காலமாகலாம், நேரமாகலாம். ஆனால் இந்த மனித குலத்திற்கு நாம் செய்கின்ற சேவை அது உடனே டைரக்ட் கனெக்ஷன், காடிட்ட கனெக்ஷன் ஆகிடும். அது மாதிரி அம்மையார் செய்த சேவைகள் ஏராளம். அவர் அவருக்கு வயது 81 இருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இடைவிடாது எங்கெல்லாம் ஏழை மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஐயா சொல்கிற மாதிரி அன்றைக்கு இராணுவ போராட்ட காலகட்டங்களிலே வெளிநாடுகளுக்கு சென்று சேவை செய்த ஒரு பெருமதிப்பை பெற்றவர்கள் அவருடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய வரவேற்புரையாற்றிய நம்முடைய சாமியுடைய அடித்தொண்டர் நடராஜ ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மிக அற்புதமான முறையில் கடவுள் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய செந்தில்குமரை அவர்களுடைய இசைக்குழுவினர்களுக்கும் நம்முடைய பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய இந்த நூலை வெளியிட வேண்டுமென்று சொன்னதற்கிணங்க அவருடைய சொந்த உறவினர் தங்கையினுடைய மகன் திருமணம், அதை முடிச்சுட்டு எப்படியாவது நாங்கள் வந்துடுறேன்னு, அங்கே எவ்வளோ நேரம் ஆகுதோ நான் சீக்கிரம் வந்துடுறேங்க சாமின்ட்டு ஐயா தொடர்பு கொண்டுட்டே இருந்தார். அவர் நினைத்த மாதிரி, அவர் சொன்ன மாதிரி நடந்திருக்குது. பண்பாளர், பாசமிக்கவர், நம்ம சாமிகளுடன் இந்த காமாட்சி ஆதித்து மேலே ரொம்ப பற்று மிக்கவர். போன ஒரு 6 மாதத்திற்கு முன்பு காசியில் 700 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. இங்கேருந்து ஒரு 700 பேர்த்த நம்ம
கைலாசநாதர் எம்பெருமான் நம்முடைய சிவன் ஆலயத்திலிருந்து சென்றார்கள். அங்கே அழைத்தார்கள். அங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு அங்கே திருக்கல்யாணமே நடக்காமல் இருந்துச்சு காசியில். அப்போ நம்ம சூலூர் மூலமாக இங்கிருந்து ஒரே நேரத்தில் 1 கோடி தீபம் வந்து அந்த கங்கை கரையில் விடுற மாதிரி, ஆனால் எந்த அசுத்தம் ஆகாது. மற்றதெல்லாம் விட்டோம்னா மறுபடி மக்காமல் இருக்கும். இது தண்ணியிலே கரையிற மாதிரி அந்த தென்னை மட்டையிலேருந்து வருகின்ற அதன் மூலமாக தீபத்தை விடுவதற்கு 1 கோடி தீபங்களை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சு, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து 2 ட்ரெயின் இங்கிருந்து போகிற மாதிரி 700 பேர் போயிருந்தாங்க. அந்த விழா கையை அழைத்திருந்தார்கள். அந்த விழாவை பார்த்துட்டு இப்போ மறுபடி வருகின்ற மார்ச் மாதத்தில் பிரைம் மினிஸ்டர்லேருந்து, ஜனாதிபதியிலிருந்து, அங்கே இருக்கின்ற முதலமைச்சர்லேருந்து ஒரு மண்டபத்துக்குள்ளே ஒரு திருக்கல்யாணம் நடந்துச்சு. அவங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி நாங்கள் பார்த்ததில்லை, அதில் அந்த விழாவை வந்து வெளியில் வைக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களே இதை பார்த்ததையும் ஒரு மண்டபத்துக்குள்ளே ஒரு 1000 பேர் பார்க்குற மாதிரி பண்ணியிருந்தார்கள். அவர்கள் அதை பார்த்து கண்டு உணர்ந்து தெளிந்து மகிழ்ந்து, இது மாதிரியான நிகழ்வு நாங்கள் செய்ய முடியவில்லை, இந்த நிகழ்வை நீங்கள் நல்ல வெட்ட வெளியில் எல்லாரும் பார்க்கும்படியாக செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. அது வர்ற மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்றது. இது மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த இடத்துல முன்னாடி இருந்து வருகின்ற பக்தர்களுக்கும் சரி, அந்த கோயில் ஏதாவது வேலை வேணுமா, என்னையே பலமுறை கேட்டிருக்கிறார், சாமி மடத்துக்கு அடுத்து நடப்பதற்கு என்ன வழி இருக்குது, இந்த மண்டபம் இருக்குது, மண்டபத்துக்கு ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி இருக்குதா, அந்த நவகிரக கோட்டை இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணிடலாம்னு சாமி, என்னங்கய்யா பண்ணணும் கேட்கும்போது, ஒரு மண்டபம் கட்டி விட்டோம்னா திருமணங்கள் நடந்தால் வந்துட்டுருக்கும். இது மாதிரியான ஆலோசனைகள் எல்லா இடத்திலும் நம்ம சாமியினுடைய தவப்பனாக இருக்கும் பொழுது பல முறை வந்து இந்த குண்டம் திருவிழா நடக்கும்போது கூட, அந்த தீமிதி திருவிழா நடக்கும்போது முன்னாடி இருந்து அது நடக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகக்கூடிய அங்காளம்மன் தான் ஒரு குலதெய்வம். அந்த அளவிற்கு பண்பாளர், பாசமிக்கவர். ஐயா சொன்ன மாதிரி அமைச்சராக இருந்திருக்கிறார், மாணவனாக இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், மேயராக இருந்திருக்கிறார். அதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல பண்பாளர். என்ன பாருங்கள், 1000 கோடி பணம் இருந்தாலும் நல்ல அந்த அறியாமை நீக்கி அறிவு, அந்த ஒழுக்க நெறிமுறையில்னா அது அழிஞ்சு போயிடும். அப்போ பேர் சொல்லும் போதே எங்கே போனாலும் ஒரு நல்ல மனிதர், அந்த நல்ல மனிதன் பேர் எல்லாத்தினாலும் வாங்க முடியாது. அத்தகைய பண்பாளர் ஐயா அவர் நூலை வெளியிட்ட ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நம்முடைய இயற்கை விஞ்ஞானி ஐயா சொன்னார்கள், சாமி சித்தியடையும் போதே சொல்லிட்டு போயிட்டார் அவரிடத்தில். அன்னைக்கு 2006 அவருக்கு சொன்னார், இந்த இடத்துல இது பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் சொன்னது 20 வருஷம் ஆயிருக்குது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஐயாட்ட சொன்னேன், 2005 நீங்கள் திருவாரூர் மாணிக்கவாசர் கோயில் திருப்பணி பண்ணீங்க, என்ன பாடுபட்டுச்சு. அன்னைக்கு சாமிகள் நீங்களாம் பேசும்போது சொன்னீங்க, இந்த இடத்துல 365 நாளும் திருவாசகம் முற்றுதல் ஓதப்படும், வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கப்படும்னு 2005 சொன்னது 2025 நடந்துச்சு. அதே மாதிரி இவர்கள் 2006 நம்முடைய அம்மையார் உத்தமி பழனிவேல் அம்மையார் அவர்கள் கொடுத்த அந்த இடம் இன்றைக்கு, அன்னைக்கு ஒரு 10 பேர் தான் போவாங்க. ஏன்னா மலை மேலே தீரன் குன்று. இன்றைக்கி நான் நேற்றைக்கு போய் பார்த்தோம், 500 பேர் 1000 பேர் கூடுறாங்க, ஒரே நாளில் தினமும் கூடுறாங்க. அப்போ அந்த இடத்திற்கு செய்த பக்தியின் மூலம் சக்தி வந்திருக்கிறது. ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் அன்றைக்கி 2006 பண்ணது இன்றைக்கி 20 வருஷம் ஆயிருக்குது. அப்போ கடந்து போக வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்பங்கள், துயரங்கள் எல்லாமே வரும். அது கடந்து நாம் சென்று கொண்டே இருக்கும் பொழுது அது ஒரு நிலைக்கு நம்ம எல்லாம் கொண்டு செல்லும். இந்த மலரை பெற்றுக்கொண்டு ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக நம்முடைய அம்மையார் சொன்ன மாதிரி எத்தனை பேர் போனாலும் அம்மையார் அவர்களுக்கு விருந்தோம்பல் சொல்லுவாங்க. வண்டி உடையான் வழி கஞ்சான், தம்பி உடையான் படை கஞ்சான், அடுத்து மனைவியுடையான் விருந்தோம்பல் கஞ்சான். அப்போ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று வர்ற மாதிரி அம்மையார் அங்கே நம்ம போனாலே போது எத்தனை பேர் இருந்தாலும் சாமியை தன்னுடைய குழந்தையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட கேட்டாங்க, எத்தனை இடம் வேணும்னு கேட்டாங்க. ஒன்றெல்லாம் கேட்கல, இந்த தீரன் சின்னமலைக்கு உங்களுக்கு எவ்வளோ இடம், அந்த இடமே அவங்களோட தான் ஜமீன், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே சாமிகள் அளவு ஒரு சின்ன குன்று போது, ஏன்னா அவருடைய முருகனுடைய அவதாரம் தீரன் சின்னமலையை பற்றி நம்முடைய ஆதின குருகுலமானவர் சொன்னார்கள், சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஒரு சின்னமலை தீரன் சின்னமலை என்று சொல்வதைப் போல வரலாறு புரிந்திருக்கிறது. நாட்டிற்காக தன் குடும்பத்தை உயிரை
கொடுத்தார்கள். ஒருத்தர் கொடுக்கலாம், தன் குடும்பமே 9 பேர்த்த ஒரே மேடையில் போடப்பட்டு புளிய மரத்தில் தொங்க விடப்பட்டார்கள். அப்போ நம்ம ஒரு சின்ன இடத்துக்கு தான் பிரச்சனையாக இருக்குது, அது கோர்ட்டுக்கு போகும். சின்ன பிரச்சனையாக இருக்குது, டிவோர்ஸ்க்கு கோர்ட்டில் நிற்போம், போலீஸ் ஸ்டேஷனில் நிற்போம். ஆனால் நாட்டிற்காக தன் உயிரையும் பிறந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்தவர், தன் உயிர் பிரிந்தாலும் சுதந்திரத்தை காத்தவர். பாருங்க வார்த்தை எப்படி இருக்குது, பிறந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்தவர், தன் உயிர் பிரிந்தாலும் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை காத்தவர்கள். கப்பம் கேட்டு கூட பணம் நம்ம தான தர்மம் எத்தனையோ பண்ணுறோம், ஆனால் உனக்கு பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற தைரியமாக அவன் கையில் கத்தி வச்சிருக்கிறான். அவனை எதிர்த்து பேசினா நம்ம தலை வெட்டப்படும், இருந்தாலும் பயப்படலையே. அவன் தலை வெட்டுறதுக்கு முன்னாடி தன் தலையை தானே அந்த உயிரை மாய்த்து கொண்டார் என்று சொன்னால், இத்தனை பதிவிரதாகள், இத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய தமிழ்நாடு பூமி. இந்த மண்ணிலே நம்ம தீர்த்தகிரியாக இங்கு பிறந்தவர். இன்றைக்கு பல நாடுகளுக்கு அவருடைய பட்டி தொட்டியெல்லாம் பெருமை போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் இருந்தாலும் கூட மென்மேலும் ஐயா, நம்முடைய கலைப்பித்தன் ஐயா அவர்கள் அன்றைக்கு எழுதிய புக்கு அது அப்படியே வந்து இன்றைக்கு மீண்டும் அது புத்துயிர் பெற்று பன்மடங்கு பெருகி, இந்த வரலாறை படித்தாங்கன்னா நல்லா பாருங்களேன், அம்மா அப்பா வந்து இது மாதிரியான ஒரு தியாகிகள் பண்ணினதை வரலாறை படித்து குழந்தைகள் சொன்னாலே அந்த குழந்தை இந்த பக்கம் பார்க்காது, அந்த பக்கம் பார்க்காது. இந்த குதிரைக்கு லாடம் கட்டி விட்டோம்னா அந்த நேராக பார்க்குற மாதிரி, அந்த கண் நேராக போகிற மாதிரி, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களா, இப்படியெல்லாம் இருந்துச்சா, இப்படியெல்லாம் சமுதாயத்தில் இருந்துச்சான்ட்டு அந்த குழந்தை வேறு இடத்துக்கு போகாது. அப்படி நம்ம அந்த குழந்தைகளுக்கு பாடத்தை கற்பிக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை ஒரு இடத்துல இருக்குது, நம்ம போய் கையெழுத்து போடுற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா பாருங்கள். நம்ம இப்போ பாடத்தை அவங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது கலிகாலம். இந்த கலிகாலத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அம்மா அப்பா சொல் கேட்காத குழந்தையாக இருக்கும், ஆசிரியர் சொன்னால் மாணவன் கேட்க மாட்டான், அரசாங்கம் சொன்னால் மக்கள் கேட்க மாட்டான், யார் சொல்கிறது கேட்க மாட்டார்கள். இது வந்து கிருஷ்ண பரமாத்மா துவாபர யுகம் முடியும் போது கலியுகத்தில் இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை அவர் அன்றைக்கே எழுதி கொடுத்து விட்டார். அது மாதிரி தான் நடந்துட்டுருக்குது. நீங்கள் பாருங்கள், யார் சொல்லி கேட்குற மாதிரி இல்லை, அந்த மாதிரி நிலை போய் கொண்டிருக்கின்றது. அது கடவுள் கொடுத்தது. இருந்தால் நம்ம மார்க்கண்டேயனுக்கு 16 வயசில் அவர் சித்தி அடைஞ்சிடான்னு சொல்லி கொடுத்ததை அவர் செய்த பக்தியின் மூலம் இன்னும் 16 மாறின மாதிரி அம்மா அப்பா நினச்சா எது வேணே மாற்றலாம். தாயை திறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதுபோல் நம்முடைய டாக்டர் மயில்சாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நம்முடைய கலைப்பித்தன் ஐயா வயது 81, ஆனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, அந்த பணி அவர் செய்வதற்கும் அந்த வயதுக்கும் தோற்றத்துக்கும் அளவே கிடையாது. அவருடைய பாருங்களேன், எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. 81 வயசு நம்ம சொல்கிறோம், இவர் 81 வயசுக்கு சம்மந்தமே இல்லை, 18 வயது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். வேலை இந்த பத்திரிக்கை பேர் மட்டும்தான் சொன்னோம், அடுத்த நிமிஷமே வந்தாச்சு. நாங்கள் வேலை செய்ய முடியல இவர்கிட்ட. பத்திரிக்கை போடணும்னு சொன்ன மாத்திரத்தில் மத்தியானமே வந்தாச்சு ப்ரூஃபு, நைட்டு பத்திரிக்கை கையில் வந்தாச்சு. நம்ம பையங்கள்ட்டெல்லாம் கொடுத்த 4 நாள் ஆனாலும் வராது, 4 நாள் ஆனாலும் வராது. ஆனால் நம்முடைய ஐயா, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி ஐயா, முருகப்பெருமானுக்கு பேர் மாதிரி அவருடைய பெயரும் கந்தசாமி, அவரும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மாதிரியே கந்த கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள், கந்த கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுளுங்கிற மாதிரி ஐயா அவர்கள், நம்முடைய கந்தசாமி ஐயா சட்டமன்ற உறுப்பினர், எந்த நிகழ்வு அழைத்தாலும் சரி, எந்த இடத்திற்கும் சரி, தன்னுடைய பதவியை அவர் பார்க்கிறாரோ இல்லையோ அந்த இடத்திற்கு சென்று மக்களுக்கும் சரி, மடத்திற்கும் சரி, கோயிலுக்கும் செய்கின்ற சேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எல்லாமல்ல நம்முடைய நன்றி வழங்கியிருக்கின்ற பார்த்திபன் ஐயா அவர்களுக்கும், தொகுப்புரையாற்றுகின்ற மனோன்மணி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாது. நல்லா பாருங்கள், பூமாலை ஒரு மலர் மாலை இருக்குது, அந்த மலர் மாலையானது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இருக்கும், அடுத்த நாள் அது இருக்காது, வாடிவிடும். ஆனால் நாம் எழுதியிருக்கிற ஓலைச்சுவடிகள் நம்ம இப்போ படிக்கிறதெல்லாம் பாருங்கள், இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு, இந்த பத்திரிகையில் காமாட்சி ஆதீனம் சூலூர் தமிழ் சங்கம் 16ஆம் ஆண்டு தொடக்க விழா, இன்னும் 16, இந்த பொங்கல் விழா சிறப்போடு சேர்ந்து 30 விழாவாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்போது பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாது. அப்போ இந்த பத்திரிகையில் இருக்கிறதான் படிக்க முடியும், எக்ஸட்ரா நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் இதில் இருக்காது. இப்போ சேமா வேலுச்சமையா
முன்னாள் அமைச்சர் அவர் செய்ததெல்லாம் சொல்கிறோம், ஏன்னா அவர் இருந்ததுனால சொல்கிறோம். இன்னும் புதுசாக வர்றதுங்கிறது அது வந்ததுக்கு பிறகு தான் சொல்லுவோம். அப்போ இருப்பதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கு இந்த புக்கு இது வருவதற்கு கூட அந்த ஓலைச்சுவடி நம்ம இப்போல்லாம் ஃபோனில் எல்லாம் பார்த்துட்றோம், எல்லாமே இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். அது என்றைக்கு அழிஞ்சு போகனே தெரியாது. நல்லா பாருங்கள், புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்குது. எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் மைனஸ் இல்லைன்னா ஓடாது. இந்த பல்ப்லேயும் கனெக்ஷன் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ். நம்ம உடம்புலையும் 2 இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ். அது இருந்தால் தான் இது இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்போது இந்த ஃபோன் எப்போ அழியுன்னு தெரியாது. நம்முடைய சுவாமிகள் சொல்லியிருக்கிறார்கள், இன்றைக்கி இல்லை, அவருக்கு வயது 20 இருக்கும் பொழுதே சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, அருள்வாக்கில் சொன்னார், 18 மொழி பேசினார். என்னென்ன சொன்னார் பாருங்களேன். ஆகாய விமானம் ஆகாயத்தில் பறக்காது, கப்பல் கடலில் மிதக்காது, காற்றடித்து வாகனம் தரையில் செல்லாது, ரயில் தண்டவாளத்தில் ஓடாது, ஊசிக்கு மருந்துக்கு வேலை இல்லை, காற்றை விலை கொடுத்து வாங்குவீர்கள், ஏக் தோக் பனானாய்க்கு ஆக்குவை போல். அப்படியே 18 மொழியில் வந்துகிட்டே இருக்கும். அது என்ன வருதுன்னே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச மொழி நம்ம சொல்கிறோம், தெரியாத மொழி பல. அப்போ அதில் சொல்லும்போது கூட சொன்னார், இந்த கையில் இருக்கிற கருவியெல்லாம் இல்லாமல் போயிடும், மீண்டும் கட்டை வண்டி கலாச்சாரம் வரும்னு சொல்லியிருக்கு. அது என்றைக்குன்னு தெரியாது. அந்த நேரம் காலம் கூட குறித்து கொடுத்துருக்கிறார். தன்னுடைய வாழ்நாள் என்னைக்குன்னு முடிவடையும் கூட எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ கட்டை வண்டி கலாச்சாரம் நினச்சி பாருங்களேன். முதல் யுகம், 2ஆம் யுகம், 3ஆம் யுகம், 4வது யுகம். இந்த யுகம் எதை பற்றி கொண்டிருக்கின்றது சொன்னால் அன்னத்தை பற்றி கொண்டிருக்கின்றது. முதல் யுகத்தில் நரம்பை பற்றி கொண்டது, 2ஆம் யுகத்தில் எலும்பை பற்றி கொண்டது, 3வது யுகத்தில் குருதி ரத்தம். அந்த மகாபாரத போர் நடந்த இடத்துக்கு போய் பார்த்தோம், குருச்சேத்திரத்தில் பூரா அந்த மண்ணே ரத்தமாக இருந்துச்சு. 3வது யுகம் ரத்தத்தை பற்றி கொண்டது. 4வது யுகம் அன்னம். அன்னம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. 4 நாளைக்கு இருக்கலாம், 6 நாள் இருக்கலாம், அதுக்கு மேலே முடியாது. அதனால் இந்த யுகம் கலியுகத்தில் இது மாதிரியான தவ புருஷர்கள் தோன்றி, அவர்கள் தோன்றுவது மட்டுமல்ல, அவர்கள் தோன்றிய விவேகானந்தர் தோன்றினார், 40 வயசுக்குள்ளே சித்தி அடைந்தார். அவர் சொன்னார், தீ பிளம்பு போன்ற இளைஞர்கள் எனக்கு தேவை, கடலில் நீந்தி கிடக்க ஆயத்தமாக உள்ளவர்கள் எனக்கு தேவை. இப்படிப்பட்டவர்கள் கிராமம் கிராமமாக சென்று மக்களுடைய அறியாமை அகற்றி சமுதாயத்துடைய மேன்மையை எடுத்து செல்ல முன்வர வேண்டும் என்று அன்றைக்கு அவர் சொன்னார். மகான்கள் சொன்னது வார்த்தையாக இருந்தால் வாக்காக மாறும். அன்னைக்கு சாமிகள் சொன்னார், வார்த்தை என்று நாங்கள்லாம் நினைத்து கொண்டிருந்தோம், அதெல்லாம் வாக்கு, அருள் வாக்கு, தெய்வ வாக்கு என்று சொல்வதைப் போல இன்றைக்கு இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த நூலானது மிக அற்புதமான முறையிலே இந்த வரலாறு நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு இது தேவை. ஏனென்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் பல போராட்டங்கள். நம்ம எல்லாம் நினச்சிட்டோம், பிறந்துட்டோம்னா அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படித்து வச்சு நல்ல வேலைக்கு சேர்த்தணும், நல்ல வேலைக்கு போனால் நல்ல இடத்துல திருமணம் பண்ணி வைக்கணும், நல்லா திருமணம் பண்ணி வச்சிட்டுனா நல்ல குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை படிக்கணும், அதுக்கு போகணும். இது மட்டும்தான் நம்ம நினச்சிட்டோம். இது ஒரு வழி இருந்தாலும், இது வாழ்க்கை இருந்தாலும், அதற்கடுத்து அந்த குழந்தை பக்குவமாக இருக்கணும். எப்படிங்க? பக்குவம், சமையல் பண்ணுற பக்குவம் போல் அந்த குழந்தை பக்குவமானா தான். இப்போ நம்ம தீரன் சின்னமலையாவல் மாதிரி எத்தனை பேர் இங்கே அந்த தீரன் சின்னமலையாவை பக்குவப்படுத்துவதற்கு ஒருத்தர் இருந்திருப்பாங்க. யார் யாருக்குன்னு சொல்லுங்கள்? அவங்க அம்மா அப்பா. அவங்க அம்மா அப்பா கொடுத்த சக்தி தான் இன்றைக்கு இத்தனை பேருக்கு சேர்ந்து கிடச்சிருக்குது. அவர் மறைந்து 100 ஆண்டு 200 ஆண்டு ஆனாலும் கூட 220 ஆண்டு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 220 ஆண்டு காலம் முடிஞ்சு இன்றைக்கி நம்ம இங்கே அவரை பற்றி பேசி புக்கு வெளியிடுறோன்னா, நம்ம வீட்டில் நினச்சி பாருங்களேன், 16 நாள் இருக்க மாட்டான். என்னம்மா ஐயா வீட்டில் 16 நாள், அதுக்குள்ளே எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு படத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு 3ஆவது நாள் கருமாறி முடிஞ்சு போகிற இந்த காலத்தில் 220 ஆண்டு காலம் முடிஞ்சு இன்றைக்கும் அவர் படத்தை வச்சு அவர் மலரை வச்சு நம்ம கும்பிட்றோம்னா அவர் என்ன செய்திருக்க வேண்டும் செய்தார்? அவர் ஒன்றும் பண்ணலை, தன் உயிரை கொடுத்தார். நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம். நம்ம 10 ரூபா பிச்சைக்காரர் கொடுக்குறதே ஒரு ஆள் கொடுத்து 2வது ஆள் கொடுக்குறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. என்னங்க பிச்சை அம்மானு பிச்சை கேட்டால் 10 ரூபாய்க்கு மேலே வராது. 500 ரூபா கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். எம்எல்ஏவே கேட்டு பார்க்கலாம். ஐயா கந்தசாமி ஐயா அப்பான்னு அம்மானு தான் பிச்சை எடுப்பாங்க. ஐயாட்ட வந்து அப்பான்னு பிச்சை எடுக்கும்போது அவர் கொடுத்தாலும் கொடுத்துருவார். அவர் கந்த கடவுள் முருகப்பெருமான் பேர், அவர் கொடுத்துருவார். அவர் நம்ம கேட்க வேண்டியது அப்படியே போட்ட மனிதர் தான். அவர்கிட்ட நீங்கள் கேட்டால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஆளுகள். மேடையில் இருக்கிற ஆள் ஒவ்வொருத்தருமே கேட்காம கொடுக்கக்கூடிய ஆளுகள். அப்போ கேட்டால் கண்டிப்பாக கிடைச்சிடும். நம்ம கொடுக்குறதே 10 ரூபா தான். அது டீயும் சாப்பிட முடியாது, வாட்டர் பாட்டிலும் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அவர் தன் உயிரையும், அவர் உயிர் கொடுத்தா பரவாயில்ல, அவரோட அம்மா அப்பா தம்பி கூட இருந்த அத்தனை பேத்தினுடைய உயிரையும்
தானமாக நாட்டுக்காக கொடுத்துருக்கார்கள். நம்ம கொடுக்கறது கடவுள் கொடுத்த அந்த காசு பணம் பொருள் நம்ம கொடுக்குறோம். என்னங்கய்யா, கடவுள் கொடுத்தது நம்ம திருப்பி கொடுக்குறோம். ஆனால் கடவுள் கொடுத்த அந்த உயிரையே கொடுத்துருக்காங்கன்னா அவர்கள் எவ்வளோ பெரிய ஆள்கள். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாரும். நினச்சாலே கண்ணீர்லாம் வரக்கூடாது, கண்ணில் ரத்தம் தான் வரும். அவர் பண்ண வேலையை நினச்சா தண்ணீர் வராது, ரத்தம் தான் வரும். அந்த அளவுக்கு தியாகிகள் யோகிகள் அவர் செய்த சேவை, அவர் காட்டின அந்த வழி நம்மளுக்கும் ஒரு வழியாக இருக்கும். வழி கொடுப்பதும் அவளே, வழி காட்டுவதும் அவளே. அப்போ அந்த வழியை கொடுப்பது யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் தான். அந்த வழி காட்டுவது யாராக இருக்குன்னா அது கடவுள் தான். ஏன்னா நமக்கு மேலே ஒரு பரம்பொருள். இந்த பாருங்கள், இந்த கை இருக்குது, இந்த கை சாதாரணம் தான். ஆனால் என்னைக்கு இந்த கை நிற்குன்னு தெரியாது. கரெக்டுங்களா? கண் இருக்குது, என்னைக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. நம்ம நினச்சிக்கலாம் கால் இருக்குது, நடந்து போவா வலிக்கு விழு, அவ்வளோதான், பெட்டில் அட்மிட்டு. அப்போ கை கால் கண் இதெல்லாம் கொடுத்த கடவுள் கஷ்டத்தையும் கொடுப்பார். அவர் கொடுக்குறது நம்ம வாங்கிக்கிறது. சுகர் இருக்கும், ஜிலேபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் மடத்தில் இருக்கிறார் சிவனடியார், மனைவிக்கு தெரியாமல் 4 ஜிலேபி சாப்பிட்ருவார். எங்களுக்கு தெரியாமல் 4, மனைவிக்கு தெரியாமல் 4. அப்போ என்ன ஆகும்? சுகர் கூடுமா கூடாதா? அப்போது அது வர வைக்க வேண்டியது நம்ம. அப்போ நம்ம செய்த பாவம் புண்ணியம் தான் 2 கொண்டு போக முடியும், வேறு எதுவும் கொண்டு போக முடியாது. அவர் எதை கொண்டு போனார்னே தெரியல. அவர் எதை கொண்டு போக முடியும்? அவர் பூரா புண்ணியத்தான் கொண்டு போய்க்கிறார். தீரன் சின்னமலை அவர்கள் புண்ணியத்தை மட்டுமே கொண்டு போய்க்கிறார். பாவத்தை இங்கே வச்சுட்டார். சின்ன வயசில் பண்ணியிருக்கலாம், தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் போகிறப்ப என்ன கொண்டு போயிட்டார்னா பூரா புண்ணியத்தையாக கொண்டு போயிட்டார். அதனால தான் 220 ஆண்டு காலம் ஆகியும் இருந்திருக்குது. ஐயா, இங்கே அந்த தீரன் சிலைக்கு வேலை செய்யும்போது அம்மையார் அவங்க செல்வராணி அம்மா எல்லோரும் ஒவ்வொரு வேலை எடுத்துட்டாங்க. ஒருத்தர் வந்து நான் பிள்ளையாருக்கு சிலை பண்ணிடுறேன், ஒருத்தர் நான் கவசம் பண்ணிடுறேன், ஒருத்தர் டைல்ஸ் போட்டுறேன், கல் போட்டுறேன். நாங்கள் அங்கே தீரன் சிலையாவுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐயா மேலெல்லாம் இதெல்லாம் போட்டார். மீதி கீழே வேலையெல்லாம் இருக்குதுன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற ஆளுகள்லாம் நாங்கள் பிள்ளையாருக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அவங்க ஒத்தாள் எனக்கு அன்றைக்கே குருநாதர் சொன்னார், ஃபஸ்ட்டு தீரன் சின்னமலையை நல்லா பண்ணிடுவோன்னு, அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இங்கே பார்த்துக்குங்க, நீங்களாம் எதுவும் பண்ணக்கூடாது, அங்கே தான் போய் பண்ணோன்னு சொன்னதையுமே அந்த அம்மையார் தனியாக கூட ஒரு 4-5 பேர் சேர்த்தி அந்த தீரன் சின்னமலை அவருக்கு மேலே என்னென்ன வேலை இருக்குதோ அத்தனை வேலையை செஞ்சு, தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, போரே இல்லாமல் இருந்துச்சு, ஒரு மகராச போர் போட்டு தரேன்னு சொல்லி 5 வருஷமாக சொல்லி சரி அவர் போட்டு தரோம், நாங்களும் விட்டுட்டோம். 20 வருஷமாக விட்டுட்டோம். அந்த அம்மா இங்கே சாமி பக்கத்தில் போய் உட்கார்ந்ததையுமே அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லிச்சுன்னு தெரியல, தண்ணி கொடுன்னு சொல்லியிருக்குது. அந்த அம்மா வந்தாங்க, சாமி தண்ணி கொடுன்னு சொல்கிறாரு, எங்கே தண்ணி கொடுக்குறது எனக்கு தெரியல அப்படின்னு. அம்மா நீங்கள் அப்போ தான் அந்த அம்மா நான் சந்திக்கிறேன். அம்மா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நான் சங்ககிரிலேருந்து வர்றேன், பெரியவரை நான் 4-5 முறை பார்த்துருக்கேன், என்னுடைய மகனுக்கெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்தாரு, அவர் தண்ணி கொடுன்னு சொல்லிக்கிறார், எங்கேன்னு தெரியல, எங்கே கொடுக்குன்னு கேட்டார். அப்போ கடைசியாக அவர் தண்ணி கொடுன்னு சொன்ன இடம் பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை. அந்த அம்மா அன்றைக்கி தண்ணி போர் போட்டது, அன்னைக்கு போட்ட போர் பக்கத்துலேயே தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வற்றாமல் இருக்குது. சாதாரண ஒரு சின்ன கடை தான் வச்சுருக்கிறாங்க, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் பெரிய வேலை. அந்த தீரன் சின்னமலைக்கு அவங்க பண்ணதையும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 வீடு வாங்கியாச்சு. பாருங்க, 2 மாதத்தில் 3 மாதத்தில் 2 வீடு வாங்கியாச்சு, ஒரு கடை மறுபடியும் டெவலப் பண்ணியாச்சு. அப்போ கடவுளுக்கு நம்ம எதிர்பார்க்காமல் செய்தால் அது அவருக்கு செஞ்சோம்னா கேளுங்க, அம்மையார்கிட்ட தீரன் சின்னமலை பண்ணிட்டோம்னா அது மேலேயே கொண்டு போயிடும். நேற்று ஒன்றும் இல்லை, நான் சொல்லிவிட்டு இந்த தீரன் சிலையாக்கு 48வது நாளுக்குள்ள ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டவர்கள் என்னென்னமோ கிடைக்க பெற்றது. அந்த அளவுக்கு அவர்கள்லாம் சத்தியமாக, சத்தியமே நித்தியம் மத்தல்ல அநித்தியம், அது மாதிரி வாழ்ந்தவர்கள். அவருடைய மலர் இங்கே வெளியிடப்பட்டது நம்ம எல்லோருக்கும் பெருமை. இங்கே வருகின்ற எத்தனையோ பேர் அழைச்சிருந்தாங்க. ஆனால் யார் யார் இங்கே வர வேண்டும் என்று பகவானுடைய திட்டம் என்னங்கய்யா? இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. நாளைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. நாளை மறுநாள் என்ன கிழமை? திங்கட்கிழமை. இதை யாராவது மாற்றி யாருனாலும் தர முடியுமா? முடியாது. அவரே கிருஷ்ண பரமாத்மாவே அமாவாசை வர்றதை கொஞ்சம் முன்னாடி மாற்றி கொடுத்தார். கடவுள் நினச்சா முடியும், நம்மளால் முடியாது. அப்போ கிழமை கூட நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ எப்படி யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது போட்டிருந்த திட்டம், அந்த திட்டமே சட்டமாக இருக்கும், அந்த சட்டமே கடவுளுடைய திட்டத்தினால் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இனிய விழாவிற்கு வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் எல்லாமல்ல இறையருள் குருவருள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, வாணி கலை வாணி அருள் வாமி உன் வீணை மேவும் கையால் என்னை ஆதரி புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண்பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கிறைவி. இந்த 2026ஆம் ஆண்டு நாட்டிலே நல்ல மழை பெய்து விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும்
கணவன் மனைவி கருத்தொரிவித்து வாழ வேண்டும் என்று தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இந்த விஸ்வாவசு வருடத்திலே வாழ்கின்ற உலக மக்கள் எல்லோருமே சேமமாக வாழ வேண்டும். நல்லா பாருங்கள், நேற்றைக்கு ஒரு படம் பார்த்தேன். ஓதுவாமூர்த்தி 22 வயசு தான் அந்த பையனுக்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப பாடிட்டு பாட போனார். போகிற வழியில் பைக்கில் போனார். எதிர்த்தாப்பில் ஒரு பைக் வந்துச்சு. அந்த பைக்கில் அடித்து கீழே விழுந்தார். தலையில் அடிபட்டுச்சு. ஹெல்மெட் போடலை. ஆள் இல்லை. வயது 22. நல்லா பாடக்கூடியவர். பல நாடுகளுக்கு சென்று 22 வயசில் அந்த தம்பி பாடசாலை முடிச்சுட்டு பல நாடுகளுக்கு சென்று அந்த ஓதுவாமூர்த்தி 2 பேர் தான் மூர்த்தி. ஒன்று உற்சவமூர்த்தி, இன்னொன்று ஓதுவாமூர்த்தி. பேரே கடவுளுக்கு கொடுத்த மாதிரி. அந்த குழந்தை இல்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் நமக்கு மனித ரூபத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். நம்ம எதையும் கொண்டு போக மாட்டோம். அப்போது நாளைக்கு இல்லை அடுத்து நம்ம இறந்ததுக்கு பிறகு நம்ம இது மாதிரி மனித ரூபம் கொடுத்து கடவுள் நம்மை பண்ணுவாரா? முடியாது. இன்றைக்கி இவரை பார்க்க வச்சுருக்குது, நம்ம இங்கே வாழ வச்சுருக்குது, மனித ரூபம் கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டாலே மற்றவர்களுக்கு நம்ம அவங்க நல்லது பண்ணணும் கெட்டது பண்ண நினைக்க மாட்டோம். சரி, நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிடலாம் எண்ணம் வந்துடும். நம்ம அதை மறந்து விட்டு நம்ம எதையோ கொண்டு போக போகிறோம் சொல்லிட்டு நம்ம எதையாவது செய்தோமே என்று சொன்னால் நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது. எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாம் நடிக்க நம்ம ஐயா கலைப்பித்தன் ஐயா சொல்கிற மாதிரி இது ஒரு நாடக மேடை. மேடையில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் இந்த அம்மாவுக்கு மைக்கில் பேசுகிற கொடுத்த மாதிரி, அவருக்கு பேசுகிற மாதிரி, இவருக்கு பேசுகிற மாதிரி அந்தந்த கேரக்டருக்கு அந்த நேரம் வரும்போது நடிச்சுட்டு அந்த நடிப்பு முடிஞ்சக்கப்புறம் திரை மூடப்படும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை மூடப்படும். ஆனால் இந்த உடம்பு அழிந்துவிடும், ஆன்மா அழியாது. இந்த ஆன்மா 7 ஜென்மத்துக்கும் எற்றை பிறவியானாலும் 7 ஜென்மத்துக்கு நம்ம கூட இந்த அறிவாகிய அருள் வந்து கொண்டே இருக்கும். அதை பிடிப்பது பற்றி கொண்டோமேயானால் கண்டிப்பாக அது நம்மை கைவிடாது. அப்போ இந்த உடம்பு அழியக்கூடியது, இந்த ஆன்மா அழியாது. அதான் சொல்லுவாங்க, புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல் அழுசராய் முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான். ஐயா நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், சொல்லிட்டு நான் முடிச்சிட்றேன். நான் 10th அப்புறம் 11th படிக்கும் பொழுது எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது இந்த மேடையில் கொடுத்தார்கள். டாக்டர் ஒவ்வொரு வருஷம் விழா நடக்கும்போது நம்ம ஐயா அமைச்சர் ஐயா மாதிரி ஒவ்வொருத்தரும் வச்சு அந்த கையில் கொடுப்பாங்க. இஸ்ரோ விஞ்ஞானி மாதவன் நாயர் ஒவ்வொரு அறிஞர்கள் வச்சு கொடுப்பார்கள். அப்போ எனக்கு கொடுக்கும் பொழுது நான் 11th படிக்கும்போது நான் பயாலஜி குரூப் எடுத்தது ஃபஸ்ட்டு மார்க் எடுத்ததுக்காக இந்த மேடையில் எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது கொடுத்தார்கள். என்னுடைய தலை கீழே குனியும், மேலே பார்க்காது. என்னை பார்க்கணும், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 பேர் கையை பிடிச்சிக்கணும், 2 பேர் தலையை பிடிக்கணும். பிடிச்சா தான் என்னோடய ஃபோட்டோவே நேராக தெரியும். சாந்தமான ஆள், பேச மாட்டேன். வணக்கம்னு சொல்கிறது எனக்கு மட்டும்தான் கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது. அது மாதிரி நான் பிறவியிலிருந்தே என் குருநாதர் கொடுத்த சக்தி. என்னை சரி பண்ண குருநாதர் அப்படியே பண்ணிகிட்டே இருந்த ஒவ்வொரு சிலையை செதுக்கிற மாதிரி கை ஒரு வருஷம், கால் ஒரு வருஷம், கண் ஒரு வருஷம், 18 வருஷம் ஆயிருக்குது. 18 என்று சொன்னால் ஐயப்ப சாமிக்கு படிக்கட்டு 18, 18 என்று சொன்னால் மெய்யெழுத்துக்கள் 18, 18 என்று சொன்னால் 18 சித்தர்கள். விவேகானந்தர் தன்னுடைய குருநாதர்கிட்ட போகிறப்ப வயது 18. நான் இந்த மடத்துக்கு சாமி சித்தியடையும் போது எனக்கு 18 ஆச்சு. 12 வயசில் வந்தேன். என் குருநாதர் சித்தியடையும் போது எனக்கு வயசு 30 இருந்துச்சு. 30 வயசில் சொன்னார், 5-2 ஆண்டு போல் உனக்கு கொடுக்குற அந்த பாட்டு தான் என்னை இந்த மாதிரி சன்னியாசியாக மாற்றுச்சு. அது மாற்றினதுக்கப்புறம் சாமி சொன்னது இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போச்சு. இந்த அம்மா புஷ்பமாக சொல்லு, வாயே பேசாத ஒரு பையன் இன்றைக்கி என்னென்னமெல்லாம் பேசிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிச்சு. இப்போ நான் சொன்னேன், இது நம்ம கையில் கிடையாது, பகவானுடைய திட்டம், அதுவே சட்டம், அதுதான் நடக்கு நிதர்சனம், இதெல்லாம் உண்மை. நம்ம விஏகே நடராஜ் சொல்லுவார், அவர் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பார் எனக்கு. சாமி சொல்லுவார், அவர் சொல்லுவார், இப்போ உனக்கு தானே சாமி சொல்கிறார், நீ எங்கேயோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அவர் சொல்லும்போது எனக்கு கோவம் மண்டைக்கேறு. நான் மேனேஜரு, நான் பாருங்கள் மாணவனாக வந்தேன், வார்டனாக மாறினேன், மேலாளரான, பொது மேலாளரான, எம்டி ஆகி நான் உட்காந்துக்கிறேன். எம்டி நான் மடத்தினுடைய எம்டியாக நின்றுருப்பேன். இவர் வருவார், இவர் சும்மா வர்றவர், வந்துட்டு போகிறவர். குருநாதர் சொல்லுவார், இவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். எம்டிக்கு யார் அட்வைஸ் பண்ணுறது? கரெக்டுங்களா? எம்டி சொல்கிறதானே எல்லாம் கேட்கணும். நானே எம்டி, இவர் சொல்கிறது நான் கேட்கணுமா? சாமி பக்கத்தில் உட்கார்ந்தப்போ இவர் எனக்கு சொல்லுவார், இவர் என்ன சொல்கிறது நான் திரும்பிக்குவேன். அப்போ நான் நினச்சேன், பட்டம் பதவி புகழ் எதுவும் கிடையாது, எல்லாம் ஜீரோவில் முடிஞ்சு. ஜீரோ பாருங்கள், எங்கே தொடங்குமோ அங்கே முடிஞ்சிடும். ஆனால் நாம் செய்கின்ற சேவை, காமாட்சி ஆதீனம் ஆதிகுரு சிவலிங்கேஸ்வர சாமி செய்த சேவை இன்றுங்க மட்டுமல்ல பல நாடுகளுக்கும் சென்றிருக்கின்றது. 220 ஆண்டு காலம் இன்றைக்கி அவர் நம்ம நினச்சி போட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் பாருங்கள், இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம ஐயா எம்எல்ஏ ஐயாவுக்கு எத்தனையோ வேலை இருக்கும். அவர் ஐயா எங்கள் சென்னையிலிருந்து ஃப்ளைட் பிடிச்சி
ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கிறார். சாதாரண வேலை கிடையாது. நான் கூட 10 மணின்னு சொன்னால் அம்மையார் அங்கேருந்து 7 மணி கிளம்பி வந்தாச்சு. 11 மணி 12 மணி நம்ம திட்டம் போட்டிருந்தோம். அம்மையார் கூட சீக்கிரம் முடிச்சு சாப்பாடு போட்டுடலான்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இவர் எல்லாரும் எதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்டிற்காக பாடுபட்டு தன் உயிரையும் கொடுத்து அந்த மனிதர்களுக்காக இங்கு மேடையில் வீட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது கடவுளுடைய அனுகிரகம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அன்னையுடைய திருவருள் குருவருள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, பேசுறதுக்கு எனக்கு எழுதி கொடுத்தா தான் நான் பேசுவேன். நான் டிகிரி முடிச்சிருக்கிறேங்க. ஆனால் எனக்கு எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்து என் குருநாதரே எழுதி கொடுப்பார். அதை பார்த்து இங்கே முன்னாடி வச்சுக்குவேன். இல்லைன்னா மக்கப் டு வாமிட் மாதிரி படித்து வச்சுக்குவேன். திருப்பி இங்கே கீழே வச்சுக்குவேன். பார்த்துட்டு இங்கே யாரும் பார்க்கலையான்ட்டு இப்படி பார்த்து படிக்கிற ஆள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எது எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் எது கொடுக்கலனாலும், எதை பற்றி பேச சொன்னாலும், எந்த மொழியில் பேச சொன்னாலும் பேசுகின்ற சக்தி அவர் கொடுத்துருக்கிறார். நான் போய் மைக்கு முன்னாடி நிற்பேன், கண்ணை மூடிக்குவேன், கட 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 கடன்னு அக்கணத்தி பொக்கணத்தி அண்ட பகிரண்டத்தி மிக்கலத்தி மோச்சத்தி அம்மானை பந்தாடிச்சு தேடியுமா காணா சிவசக்தி நாடிவனை போற்றும் அடியாளவனை போக்கு அஞ்சல் தோன்றுகின்ற அம்மை துடியடிச்சி சாத்தரையா பச்சை நிறத்தி பவள கொடியடிச்சி கச்சை மலை சுமற்ற மலச்சி சலச்சி நிலைய வேடா நிலச்சி அலையாறு அன்னடச்சி அருமரச்சி கண்ணல் மொழிச்சி கர்ணச்சி பண்ணு தமிழ் சாய்ச்சி வடிவடிய மங்கச்சி பேச்சு இளமுழச்சி. 5 மணி நேரம் நீங்கள் பேசினாலும் தண்ணி டீ மட்டும் குடிச்சிங்கன்னா அப்பப்போ குடிச்சிட்டு பேசக்கூடிய சக்தி என் குருநாதர் கொடுத்திருக்கிறார். நான் கொண்டு வரவில்லை, அவர் கொடுத்த சக்தி. அவர் கொடுத்து தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கு சொல்லிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் குருவருள் கிடைக்கட்டும். தை பிறந்தால் வழிபிறக்கும். உங்கள் எல்லோருக்கும் இந்த நன்னாளிலே தை திருநாள் எல்லோருக்கும் தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழுகின்ற தமிழ்நாட்டிலே தை பிறந்தால் வழிபிறக்கு என்ற பழமொழி எதற்காக என்று சொன்னால், கஷ்டம் பழசெல்லாம் போயிட்டு புதுசு வர்ற மாதிரி இந்த 2025க்கு முன்பு நம்ம என்ன இருந்தாலும் அதெல்லாம் பழையனெல்லாம் போயிட்டு புதுசாக வர்ற 2026 புதுமனை புகுந்து நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும். துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, ஹெல்த், வெல்த், நாலேஜ், everything fulfillment of in your life. Patient is greater than ocean. We must following patient in our life. All is well. Sub TK.